ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜுபீஸ் கிச்சன். இன்றைக்கி மாசி கருவாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாசி கருவாடு இல்லைன்னா கட்டான்னு சொல்லுவாங்க. அதையே நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அதை 1க்கு 2ஆக இடித்து, இப்போ நான் காரத்துக்காக 15 வரமிளகா சேர்த்துருக்கேன். எனக்கு அதிகமாக காரம் வேணும்னு, உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 10 கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு பேன் வச்சு அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, அந்த அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வரமிளகாவை நல்லா போட்டு வறுத்து எடுத்துடுறோம். வறுத்து எடுத்த அதே எண்ணெயில் நம்ம மாசி கருவாடையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துடுறோம். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த கருவாடோட ஸ்மெல் வரும்போது மறுபடியும் வரமிளகா, உப்பு அது ரெண்டையும் ஆட் பண்ணி வறுத்துட்டு நல்லா கூல்டவுன் ஆகட்டும் விட்டுருங்க. இப்போ ஒரு ட்ரையான ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம அதையெல்லாம் ஆட் பண்ணி தருன்னு அரைச்சிக்கிறனாலும் ஓகே, இல்லை நைஸாக அரைச்சிக்கிறனாலும் ஓகே, ரெண்டுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நான் தருன்னு வேணும்னு கொஞ்சம் அப்படி அரைச்சிட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இது எனக்கு கண்டிப்பாக ஒரு 3 மந்த்ஸுக்காவது வரும். ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ப்ரொசீஜர் செஞ்சுட்டு இதை இப்படியும் செய்யலாம், இன்னொரு விதமாகவும் செய்யலாம். அதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த மெத்தடுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, தேங்காய் பூ இதெல்லாம் ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடர், நம்ம பண்ண பவுடரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, உங்களோட மாசி கருவாடு ரெடி. இந்த மாசி கருவாடை நீங்கள் சட்டிலான குழம்பு லைக் பருப்பு, ரசம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். பழைய சொத்துக்கு ஒரு அல்டிமேட் காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு குழம்பு, அதுக்குமே சூப்பராக இருந்தது. மீட் யூ in the next video. Bye.